ஹலோ. இன்னைக்கு கை வைத்தியத்துல என்ன பண்ணி காட்ட போறேன்னா, அதாவது இந்த வெய்ய காலத்துல நம்ம மத்தியான டைம்ல ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். வயிறு உப்புசமா கேஸ் ஃபார்ம் ஆயிண்டு ஒன்றும் பசிக்காது, ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த டைம்ல நம்ம வந்து இந்த மோரை குடிப்போம் இல்லையா? அந்த மோரை குடிக்கிறத வேப்பம்பு போட்டு அந்த மோரை குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கேஸும் ரிலீஸ் ஆகும், உடம்பும் நல்லா கலகலன்னு ஆகும். இந்த வேப்பம்பு மோர் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் மோர் கிடைக்கும். நம்ம நல்லா நீர்க்க தானே குடிக்க போறோம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இவ்வளவு காரம் கூட வேண்டாம், அரை போட்டா கூட போதும் இந்த 3 டம்ளருக்கு. ஏன்னா உரைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நல்லா வேப்பம்பு எடுத்து நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பிட்டு. இது ஒரு 3 டம்ளர் திட்டத்துக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் கொஞ்சம், சும்மா ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க போதும். இதை அரைச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வேப்பம்பூ இதில் போட்டுடலாம். கசப்பே துளி கூட தெரியாது, நீங்க குடிச்சு பாருங்க எல்லாரும். இப்போ இந்த தயிர் இதில் விட்டுடுறேன். இப்போ இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் பாருங்க. இதை நல்லா வடிகட்டிடலாம். இதை மறுபடியும் இதுக்கு நல்ல ஜலத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க. கெட்டியா இருக்கு இல்லையா, இதை ஒரு முறை அரைச்சி ஜலத்தை விட்டுன்னு வரேன். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டேன். உங்களுக்கு இந்த சக்கையோட குடிச்சா பிடிக்கும்னா அதோடைய குடிங்கோ, அதுவும் நல்லது தான். இதில் ஒன்றும் கெடுதியான வஸ்து எதுவும் இல்லை. இப்போ இதில் எவ்வளோ ஜலம் வேணுமோ அதை விட்டு பெருக்கிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேப்பம்பு மோர் ரெடி. சப்போஸ் தயிர் புளிப்பு இல்லைன்னாக்க அரை மூடி எலுமிச்சைப்பழம் கூட பிழிஞ்சிக்கலாம், நல்லா இருக்கும் அந்த புளிப்புக்கு. எல்லாரும் இந்த வேப்பம்பு மோரை ட்ரை பண்ணி பாருங்க.